அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எத்திக்கல் சர்ஜன் டாக்டர் ஏகே ராஜேந்திரன் பேசுகிறேன். இதற்கு முந்தைய வீடியோக்களில் நாம் சர்க்கரை நோய் பற்றி பார்த்தோம். சர்க்கரை நோய் பற்றி பார்த்துவிட்டு அதனுடைய பாதிப்புகளை பற்றியும் நாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் சர்க்கரை நோயும் சிறுநீரக பாதிப்புகளும் அதை பற்றி பார்ப்போம். சற்று விரிவாகவே பார்ப்போம். சர்க்கரை நோய் வந்துவிட்டு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டால் அதனால் பாதிப்பு எப்படி வருகிறது, அதை எப்படி எதிர்கொள்வது, அந்த பாதிப்புகளை என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இந்த பாதிப்புகளை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் கிட்னி என்றால் என்ன, அந்த ஆர்கன்கள் எங்கே இருக்கின்றன என்பதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அதாவது கிட்னி என்பது தமிழில் சிறுநீரகம் என்று கூறுவார்கள். அது இரண்டு பக்கமும் ரைட் அண்ட் லெஃப்ட், வலது பக்கம் இடது பக்கம் ஆகிய இரண்டு இடங்களிலும் நார்மலாக எல்லாருக்குமே 2 கிட்னி இருக்கும். அது டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிட்னி எப்படி அது வளர்ந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமான ஒரு இதுதான். சின்ன குழந்தையே கருவாக இருக்கும் பொழுது, அது நமது வயிற்றில் அம்மாவனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த கிட்னி நமது வயிறினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து அப்படியே ஸ்லோவாக மேலே போய் அந்த விலா எலும்புக்கு கீழே இருக்கிற அந்த ஏரியாவில் அது இருக்கும். இந்த கிட்னி 2 பக்கமும் அதிலிருந்து ஃபைனலாக ஒரு டியூப் மாதிரி ஒன்று வரும். அதைத்தான் நம்ம யுரீட்டர்னு சொல்லுவோம். அந்த யுரீட்டர் 2 டியூப்பு ஒன்றா அந்த சிறுநீரக பை, அதாவது நமது தொப்புளுக்கு கீழே அடி வயிற்றில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற சிறுநீரக பையில் போய் ரெண்டும் சேரும். அங்கே யூரின் கான்சன்ட்ரேட் ஆன யூரின் அங்கே இருந்து அடுத்தது அந்த யூரின் வெளியேறது தான் நார்மலாக எல்லாருக்கும் நடக்கிறது. இதுதான் நம்ம கிட்னி, யூரிட்டர், பிளாடர் அப்படிங்கிற ஒரு நார்மல் ஒரு டெவலப்மெண்ட் எல்லாருக்குமே நடக்கும். சரி, இது எப்படி இந்த கிட்னிஸ் வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கிட்னி எல்லாருக்குமே நார்மலாக ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கிட்னியில் நடக்கும். அதுக்குன்னு சில ஆர்கன்ஸு ஸ்மால் லெவலில் இருக்கிற ஆர்கன்ஸ் நம்ம கிட்னிக்குள்ளே நிறையா இருக்குது. அதுக்குள்ளே பிளட்டு ஃப்ளோ ஆகி கிட்னிக்கு பிளட்டு போகும், ஹார்ட்டிலிருந்து பிளட்டு போகும். அந்த பிளட்டில் குளுக்கோஸ் இருக்குது, சால்ட் இருக்குது, வாட்டர் இருக்குது, மற்ற எல்லா அதுக்கு தேவையான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா பொருள்களும் அதில் இருக்குது. அதையே இந்த கிட்னி என்ன செய்யும் அப்படின்னா, அது எது எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சுக்கணுமோ அதை உள்ளே வச்சுக்கிட்டு தேவையான பொருள்களை உள்ளே வச்சுக்கிட்டு தேவையில்லாத பொருள்களை, அசுத்தமான பொருள்களை வெளியேற்றுறது தான் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். அது பிளட்டு வழியாக தான் எல்லா பொருள்களும் பிளட் அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டு அப்படி போயிட்டுருக்கும். சில நேரங்களில் இந்த ப்ராசஸ் ஆல்ட்ரு ஆகிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே ஆல்ட்ரு ஆகிடும். இப்போ குளுக்கோஸ் ஒரு அளவுக்கு தான் உள்ளே அங்கே இருக்கணும், ஒரு அளவுக்கு தான் யூரினில் போகணும் அப்படின்னு இருந்தால் அந்த கிட்னியில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் நடந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும், அதிக அளவில் குளுக்கோஸ் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எவ்வாறு எந்த நிலைமையில் கிட்னி டேமேஜ் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால அது ஆகும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒன்றொன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது மோஸ்ட்லி இந்த கிட்னி டேமேஜ் இந்த காலகட்டத்தில் நடக்கிறது எதனால் அப்படின்னா இந்த டயபெட்டிஸ்னுடைய காம்ப்ளிகேஷனில் தான் இது அதிகமாக நடக்குது. ஏன்னா 4 பேரில் ஒருத்தருக்கு இந்த கிட்னி டேமேஜ் நடந்து இந்த டயபெட்டிக் கிட்னி நெஃப்ரோபதி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வர்றதா ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று சொல்லுது. இப்போ அதை எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இது நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சாதாரணமாக பிளட்டு கிட்னிக்குள்ளே போயிட்டு அது ஃபில்டர் ஆகி அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் வர்ற சமயத்தில் அதுக்கு ஸ்ட்ரெயின் கம்மி, அதாவது நார்மல் இது தான் நடக்கும். சால்ட்டு, வாட்டர் அதெல்லாம் அளவான அளவில் பாடியில் இருக்கிற அளவுக்கு இருக்கும். ரீட்டைன் ஆகிறது கம்மியாக தான் இருக்கும், குளுக்கோஸும் கம்மியாக தான் இருக்கும், நார்மலாக ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஆனால் டயபெட்டிஸில் என்ன நடக்கும் அப்படின்னா அதிகமான பிளட்டு அங்கே கிட்னிக்கு போக ஆரம்பிக்கும். அப்படி அதிகமான பிளட்டு போகிற சமயத்தில் ஆல்ரெடி குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறப்போ அந்த குளுக்கோஸ் லெவலை ஃபில்டர் பண்ணி நார்மல் ஆக்கிறதுக்கு அந்த கிட்னியினுடைய பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து அது பண்ணும்.
அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணுறப்ப வந்து அது டேமேஜ் ஆகும். ரிப்பீட்டடாக டேமேஜ் ஆகிற சமயத்தில் அந்த கிட்னி என்ன ஆகும்னா ஸ்காரிங் சொல்கிற அந்த ஒரு புண்ணு ஆறி ஆறி வர்ற மாதிரி அந்த இதுன்னு வரும். அப்போ என்ன ஆகும், அதிகமான சால்ட்டு வாட்டரும் வந்து நம்ம பாடியில் வந்து அக்யூமுலேட் ஆகிடும், உள்ளே வந்து சேர ஆரம்பிச்சிடும். குளுக்கோஸோ அளவுக்கு அதிகமான குளுக்கோஸு அதில் வெளியில் போக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, இந்த டேமேஜ் நடக்கிற சமயத்தில் நமக்கு என்ன ஆகும், ஆல்புமின் அப்படிங்கிறத வந்து பிளட்டில் இருக்கிற ஒரு புரோட்டீன், அந்த அது வந்து என்ன ஆகும், நார்மலாக உள்ள நம்ம பிளட்டில் இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி டேமேஜ் ஆனோன்னா அது வந்து யூரினில் வந்து அது செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும், எக்ஸ்க்ரீட் ஆகிடும். அப்போ யூரினில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிறப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஆல்புமின் அதிகமாகிடும். இதெல்லாம் ஏர்லியராக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் டேமேஜ் நடக்கிறப்போ இதனுடைய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வாட்டரும் சால்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், பாடி வந்து ப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். சிலருக்கு வந்து ஃபேஸ் வந்து வீங்கின மாதிரி ஆகிடும், கைகள் வீங்கின மாதிரி ஆகிடும், கால்கள் வீங்கின மாதிரி ஆகிடும், ஆங்கிளில் வந்து எடிமான்னு சொல்கிற வீக்கம் வந்துடும். இதெல்லாம் வந்து வர்ற சமயத்தில் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து பிபியும் வந்து ஸ்ட்ரெயினில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிறப்ப பிபியும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சரி, இதெல்லாம் வந்து நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதையை ஃபாலோ பண்ணி சில சிம்டம்ஸும் வந்து வர ஆரம்பிக்கும். அது என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு வரும் அப்படின்னா, அதிகமாக டயர்ட் ஆகிடுவாங்க, ஒரு மயக்கமாகவே இருப்பாங்க, ஸ்கின் சேஞ்சஸ் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும், மசில் ட்விச்சிங் வர ஆரம்பிக்கும், ஹார்ட்டு ப்ராப்ளம் சில பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணணும். அது வந்து என்ன டிசீஸாக இருக்கலாம், இல்லை வேறு கூட ஏதாவது டிசீஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப வந்து நம்ம முதல்ல ஹிஸ்ட்ரின்னு சொல்கிற ஒரு ஹிஸ்ட்ரி எடுப்போம் நாங்கள். அதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, அதாவது அவருக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து சர்க்கரை இருந்துச்சு, பிபி எவ்வளோ நாளாக இருக்குது, அவருக்கு இந்த ஃபேஸ் வந்து வீங்கினது எவ்வளோ நாளாக இருக்குது, கால் வீக்கம் எவ்வளோ நாளாக இருக்குது, ஸ்கின் சேஞ்சஸ் எவ்வளோ நாளாக இருக்குது, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து ஒரு பக்கா ஹிஸ்ட்ரி வந்து நம்ம முதல்ல எடுத்துடணும். அடுத்தது இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் எடுக்கலாம். ஏன்னா அது சுகர், பிபி இதெல்லாம் வந்து ஃபேமிலியிலையும் அது ரன் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம இந்த ஹிஸ்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்கிறேன், இந்த எக்ஸாமினேஷனை நம்ம பண்ணலாம். பண்ணுற சமயத்தில் ஹெட் டு ஃபுட் வந்து ஸ்கின் சேஞ்சஸ் எதாவது நடந்திருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா டயபெட்டிஸில் வந்து இந்த நெஃப்ரோபதி வர்றவங்களுக்கு வந்து ஸ்கின் சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். அடுத்தது இந்த ஸ்கின் சேஞ்சஸை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாடியில் வந்து வேறு ஏதாவது வீக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் பார்க்கலாம். ஃபேஸ் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கேட்கலாம், இல்லை அவங்கள்ட்டையே கேட்கலாம், உங்கள் ஃபேஸ் வந்து இதுக்கு முன்னாடி வீங்கி இருந்துச்சா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சா, இல்லை சேஞ்ச் இருக்கா, கை கால்களில் வீக்கம் இருக்கா, ஆங்கிள் எடிமா வந்து ரொம்ப காமனாக வர்றது அது ஏதாவது இருக்கா, ஃபெயிலியரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதையெல்லாம் எக்ஸாமின் பண்ணணும். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஓரளவுக்கு பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம யூரின் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணணும். யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணது நம்ம முன்னே கூறியபடி இந்த ஆல்புமின் லெவல் வந்து எந்த லெவலில் இருக்குது, எக்ஸ்க்ரீட் ஆகிருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். கிரியாட்டினும் பார்க்கணும். இந்த ஆல்புமின் கிரியாட்டினின் ரேஷியோவையும் நம்ம பார்க்குறோம். இந்த டெஸ்ட்டுங்கெல்லாம் வந்து இந்த யூரின் டெஸ்ட்டை பண்ணதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டும் பண்ணலாம். அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எந்த அளவுக்கு ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது வந்து எவ்வளவு வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது காமனாக வந்து இந்த ஜிஎஃப்ஆர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது காமனாக எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து 60 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க. நார்மலாக இருக்கிறது, அதுக்கு கம்மியாக இருக்கிறது, இல்லை ரொம்ப ஃபெயிலியர்னால் ஒரு 15, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ரேஷியோ வச்சுருக்காங்க. அது அந்த ஜிஎஃப்ஆர்னு சொல்கிறது, அந்த இதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டுகள்லாம் நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிட்னி வந்து ஓரளவுக்கு டேமேஜாக ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு நம்ம தெரிய வருது அப்படின்னா, நம்ம வந்து கிட்னி வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்லோவாக ப்ராசஸ், அதனுடைய அது டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்குது வேல்யூ, சடனாக லாஸ்ட் எண்ட் ஸ்டேஜுக்கு வரப்போ தான் அதனுடைய வேலையை காட்டும். அதனால் இதையெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா ப்ரொக்ரெஷனை வந்து தடுத்தா தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அவங்க உயிர் வாழ முடியும் சர்க்கரையில் இருக்கிறவங்களா. ஏன்னா நம்ம ப்ரொக்ரெஷனை வந்து தடுக்காமல் நம்ம இருக்கிறத மட்டும் சிம்டத்தை மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கும், சீக்கிரமாக அதனுடைய எண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். அதை எப்படி தடுக்கிறது, நம்ம முன்கூட்டியே நம்ம சொன்னபடி வந்து நம்ம வந்து இந்த பிபி பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி
இந்த ஹைப்பர் டென்ஷனையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இந்த சால்ட் வந்து அங்கே ரீட்டைன் ஆக எடிமா வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் ப்ளட் ப்ரெஷருக்கு சரியான ட்ரக்ஸு கொடுத்து மெடிகேஷன் கொடுக்கணும். டயபெட்டிஸ் இருந்தாங்கன்னா டயபெட்டிஸுக்கு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்தது வந்து இது எல்லாமே வந்து டயட்டு நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா கரெக்டான ஒரு டயட்டில் இருந்தாங்கன்னா தான் ப்ரோக்ரஸ் ஆகாமல் இருக்குது. நல்ல டயட்டீஷியனை வச்சு ஒரு டயட்டை வந்து நல்ல டயட் கொடுக்கணும். நியூட்ரிஷனும் நமக்கு வந்து நல்லா இருக்கணும். நம்ம இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு நியூட்ரிஷன் வந்து நமக்கு கரெக்டாக வந்து நமக்கு கொடுக்கணும். அடுத்தது வந்து நம்ம ப்ரோக்ரஷனை வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த டேமேஜ் ஆகிறத வந்து எதனெல்லாம் காரணம்னு நம்ம கருதணுமோ அந்த காரணங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். மேலும் வந்து வேறு ஏதாவது அடிஷ்னலாக இதில் காரணம் இருக்கான்னு பார்த்தா ஒபிசிட்டி இருந்ததுன்னா எல்லா டிசீஸுமே அதிகமாக அப்படிங்கிறத வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த ஒபிசிட்டியும் வந்து நம்ம ப்ரோக்ரஷன் அதிகமாக இருக்கும். அதை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு வெயிட்டை வந்து கரெக்டான வெயிட்டில் வச்சுருக்கணும். இப்போ வெயிட்டை கரெக்டான இதில் வச்சுருக்கணும் அப்படின்னா சரியான டயட்டு, எக்ஸசைஸ், ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ப்ரோக்ரஷன் வந்து சீக்கிரமாக நடந்துடும். இதை எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட்டையும் வந்து நம்ம வந்து கையில் வச்சுருக்கணும். அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து யார்கிட்டையெல்லாம் நம்ம போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கணும். அவங்க நெஃப்ராலஜிஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த கிட்னி சம்மந்தப்பட்ட டாக்டரையும் நம்ம பார்த்துக்கிறது நல்லது தான். மேலும் எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டையும் ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். என்ன எதனால் வருது, வேறு ஏதாவது டிசீஸ் கூட இருக்குதா அப்படின்ட்டு. தென் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்னிக்கு ஒரு நல்ல நெஃப்ராலஜிஸ்ட்டு, கண் பார்வை வந்து சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு நிறையா இருக்கிறதுனால ஒரு ஆப்தமாலஜிஸ்ட்டே ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கணும். சர்க்கரை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து டென்டல் ப்ராப்ளம் நிறையா வரும், ஒரு டென்டிஸ்ட் ஒப்பீனியனும் வாங்கிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ட்ரெயின்டு இந்த இதில் சர்க்கரைக்கு ட்ரெயினான ஒரு நல்ல ஸ்டாஃப் நர்ஸ் அவங்க இந்த டிசீசஸ் மட்டுமே பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு கூடவே நம்ம அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியனும் வாங்கி பார்த்துக்கணும். ஒரு நல்ல டயட்டீஷியன் அவங்களும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் மேலே வந்து இந்த சர்க்கரை இருக்குது, பிபி இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது அப்படிங்கிற வேல்யூஸ் எல்லாம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஒரு நிலைமை இருக்கும்னா ஒரு மாதிரி மனசு வந்து ஒரு பாதிப்பான ஒரு டிப்ரெஷனில் அப்படியே இருப்பாங்க. சரி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இனி நம்ம என்ன பண்ணுறது, டயாலிசிஸ் போவோமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அவங்களுக்கு வரும். அதனால் ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற ஒருத்தராக நம்ம ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து கவுன்சிலிங்கில் ஒரு தைரியத்தை கொடுத்து அவங்கள ஒரு நடைமுறையில் நல்ல ஒரு பேஷண்ட்டாக இருக்க வச்சோம்னா தான் நம்ம வந்து ப்ரோக்ரஷன் அதிகமாகாமல் இருக்கும், ட்ரீட்மெண்ட்டும் கூடாது நமக்கு. ஏன்னா கொடுக்குற டேப்லெட் எல்லாமே வேலை செய்யணும் அப்படின்னா சரியான நேரத்துக்கு எடுக்கணும். அவங்கள கவுன்சிலிங் பண்ணுறதே சரியான ட்ரீட்மெண்ட்டை சரியான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து சரியான நேரத்தில் எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு கவுன்சிலரை நம்ம பார்த்து நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. சரி, இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணுறோம். என்ன பிரச்சனைனால இது வருதுங்கிறது தெரியுது, கண்ட்ரோலுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். ஆனால் வந்து வேல்யூஸ் வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை. அதனுடைய ஃபில்டர் வேல்யூஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. அதாவது அவுட்புட் வந்து கம்மியாக தான் இருக்குது, உடம்பெல்லாம் வீங்கிட்டு இருக்குது, ஸ்கின் சேஞ்சஸ் இருக்குது, ஹார்ட் சேஞ்சஸ் இருக்குது, எல்லா இடங்களையும் சேஞ்சஸ் அதிகமாக வந்துருச்சு. கடைசியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியருக்கு போயிடுச்சு அப்படின்னு, டயபெட்டிக் நெஃப்ரோபதிக்கு போயிடுச்சு. சரி, நம்ம அந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அந்த ஸ்டேஜில் வந்து டயாலிசிஸ் தான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டயாலிசிஸ் வந்து நம்ம பண்ணிடணும். டயாலிசிஸ் உங்களுக்கு தெரியும், இந்த டயாலிசிஸ் இப்போல்லாம் நிறையா ஹாஸ்பிட்டலில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து ஃப்ரீயாக பண்ணுறாங்க. நிறையா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இருக்காங்க, நாமினல் சார்ஜில் இருக்குது. அது இல்லாமல் சில சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், என்ஜிஓஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டயாலிசிஸ் ஃப்ரீயாகவே சில இடங்களில் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, இந்த ஸ்டேஜும் முடியல, டயாலிசிஸும் முடியல அப்படின்னா ஃபைனலாக வந்து டிரான்ஸ்பிளான்ட்டு. அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாட்கள் நம்ம வெயிட் பண்ணணும். நினச்ச நேரத்தில் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. என்ன நமக்கு வந்து இப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணுமோ அந்த இதை ஃபாலோ பண்ணி நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு ஃபிட்டாக இருந்தாங்கன்னா பண்ணி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதை எதைங்கிறத சூஸ் பண்ணி நம்ம செய்யணும். இப்போ இதெல்லாம் பார்க்குற சமயத்தில் இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா நான் முன்கூட்டியே சொன்னபடி வந்து 4 பேர்த்துக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த 4 பேர் டயபெட்டிக் நெஃப்ரோபதியில் இருக்கிறதுல வந்து ஒருத்தர் வந்து நெஃப்ரோபதிக்கு அவங்க போகிறாங்க. ஸோ இது எவ்வளவு காமனாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. 100க்கு 25 பேர் நெஃப்ரோபதிக்கு போயிடுறாங்க. ஸோ இதை வந்து ஏர்லி டிடெக்ஷன் அப்படிங்கிறதா வந்து ரொம்ப முக்கியம். ஏர்லி டிடெக்ஷன்லாம் எப்படி நம்ம பண்ணுறதுனா நம்ம முன்கூட்டியே நம்ம பார்த்தா இது வந்து இந்த டிசீஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ரோக்ரஸ் ஆகிற ஒரு டிசீஸ். ஸோ அதை பீரியாடிக்காக நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கிரியாட்டினும்
இது ஆல்புமின்னு நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும், கிட்னி டேமேஜ் எதாவது ஆயிருக்குதான்ட்டு. இந்த மைக்ரோ ஆல்புமின் லெவல்லையே வந்து இப்போல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான இதில் போகிறப்பயே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம உடனடியாக ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யணுமோ அதை வந்து ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து, ஒரு ஃபிசிஷியனை பார்த்து, ஒரு டயபெட்டிக் எக்ஸ்பர்ட்டை பார்த்து நம்ம பண்ணுற சமயத்தில் அந்த டேமேஜை வந்து நம்ம தள்ளி போடலாம். டேமேஜை தள்ளி போடுறப்ப கிட்னி வந்து நமக்கு நார்மல் பீப்புள் வாழ்கிற அளவுக்கு கூட நம்ம வாழ்கிறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்லி திங் நம்ம வந்து அதுக்கப்புறமாவது நம்ம டயட்டை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல டயட்டீஷியன்ட்ட வச்சுட்டு நம்ம என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது. சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட் சாப்பிட்ணோம்னா கண்டிப்பாக சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் டயட்டு தான் சாப்பிட்ணும். அப்போ தான் கிட்னி வந்து ஒர்க் பண்ணோம்னா. அதே மாதிரி சுகரில் வந்து எந்த விதமான சுகரும் நமக்கு இருக்கக்கூடாது, வேல்யூஸ் வந்து அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது ப்ரொடெக்ஷன், ப்ரிவென்ஷன் இது எல்லாமே வந்து நமக்கு சரியாக நம்ம செய்கிறப்போ ஏர்லி டிடெக்ஷன் நம்ம பண்ணுற சமயத்தில் கண்டிப்பாக வந்து இந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதியை வந்து நம்மளால் தடுக்க முடியும். இன்கேஸ் அதை வந்து டயபெட்டிஸில் தடுக்க முடியலைனாலும் ப்ரோக்ரஸை தடுக்கிறதுக்கு நான் நிறையா வந்து விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நம்ம பண்ணுறப்போ வந்து நம்ம பாடி வந்து சர்க்கரையும் குறைக்கும், பிபியும் குறைக்கும், பாடியும் வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி எண்ட் ஸ்டேஜுக்கு போனாலும் நம்ம சரியான ஒரு கவுன்சிலரை வச்சுட்டு நம்ம வந்து கடைசி நாட்கள் வாழ்கிற வரைக்கும் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும். ஸோ இவை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சரியான டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்லீப்பும் வந்து நமக்கு நல்ல ஸ்லீப் இருக்கணும். ஏன்னா ஸ்லீப் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னா, நமக்கு தூக்கமின்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா வாந்தி வரும், மயக்கம் வரும், டிசீனஸ் வரும், சரியாக பசி எடுக்காது, சரியான டயட் இருக்காது. டயட் என்ன தான் நம்ம டயட்டீஷியனை வச்சு கொடுத்தாலும் டயட் வந்து சரியான இதில் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும், நியூட்ரிஷனும் குறையும், நியூட்ரியன்ஸும் குறையும், சத்து குறையும், எல்லாம் ஓவரால் ஒன்றா சேர்றப்ப டயர்ட்னஸ் ஆகிடும். என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு போயிடும். ஆனால் என்ன வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு போக விடாமல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்க எல்லா டிசீஸையும் கண்ட்ரோல் பண்ணி சரியான வந்து ட்ரீட்மெண்ட், டயபெட்டிஸு, சுகர், அதுக்கு உண்டான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஹெல்த்தியான வெல்த்தியான ஒரு வாழ்க்கையை வந்து மக்களை வாழ வைக்கணுங்கிறத எங்களுடைய எண்ணம். அதனால் இந்த டயபெட்டிஸ்னால் வர்ற கிட்னி நெஃப்ரோபதியை தடுக்கிறது, ப்ரோக்ரஷனை தடுக்கிறது எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து இந்த எபிசோடில் நாங்கள் சொல்லியிருக்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். மக்களுக்கு நீங்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்து லைக் கொடுக்காமல், இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை காட்டி அவர்களும் மக்களும் நலம் பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதி, டயபெட்டிக் ஃபெயிலியரை வந்து இந்த எபிசோடில் பண்ணியிருக்கிறோம். இன்னும் இதனால் வரும் காம்ப்ளிகேஷனை பற்றி அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.